கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் 700 இடங்களில் கிறிஸ்துவர்கள் தேவாலயங்கள் மீது தாக்கியதை கண்டித்து தடுக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் நபர்கள் மீது உப சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக கூட்டணி கட்சியினர் கிறிஸ்துவ பாதிரியார்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் 700 இடங்களில் கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கண்டித்ததும் தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்திய மதவெறி கும்பலை கண்டித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ஜாகீர் ஹுசேன் தலைமையில் தாம்பரம் சண்முகம் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப், விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி கட்சியினர், கிறிஸ்துவ தேவாலயங்களை சேர்ந்த பாதிரியார்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 834 பேரை தாக்கியிருக்கிறார்கள். இது எவ்வளவு கேவலமான ஒரு காரியம்! பிரியமானவர்களே, அதை நொறுக்கி இருக்கிறார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு கிறிஸ்தவம் தான் படிப்பை கொடுத்திருக்கிறது. இந்துக்கள், முகமதியர் எல்லாரும் படிக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு உங்களுடைய குற்றச்சாட்டுகள் பாதுகாக்க வேண்டும், சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமியர்களை பாதுகாக்க. யார் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்தாலும், யார் இந்த நாட்டை ஆண்டாலும், இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த அரசியலமைப்பு சட்டம். பாதுகாப்பில்லை என்கின்ற நிலை உருவாகக்கூடாது. அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசு ஆட்சியாளர்களுக்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட நியாயம் தானா, நியாயம் தானா, மதவாத பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பது நியாயம் தானா? போராட்டம், இது போராட்டம், நீதிக்கான போராட்டம். அனைத்து கட்சி ஒருங்கிணைக்கும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் போராட்டம். நன்றி. இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவில் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடத்துகின்ற பயங்கரவாதிகளை, சங் பரிவார கும்பலை கைது செய்ய வேண்டும், EAPS சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடந்தேறி இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இதே கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற 5ஆம் தேதி சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய தலைமையிலே நடைபெறவிருக்கின்றது. இந்தியா முழுக்க இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகள் இதில் தலையிடுவது போன்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. நேற்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய பேசிய சமூக செயற்பாட்டாளர், மனித உரிமை செயற்பாட்டாளர், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் உமர் காலித் அவர்கள் 2019 அவர் EAPS சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். இது மிக மோசமான இந்தியாவுடைய ஆட்சிக்கு எதிராக, ஆட்சி முறைக்கு எதிராக, ஒரு கொடுங்கோன்மைக்கு எதிராக அமெரிக்கா குரல் கொடுக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். இதற்கு மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அடிப்படையில இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த வன்முறையை கிறிஸ்தவர்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு சமூக பதற்றத்தை உருவாக்கிவிட்டு
2026 அவர்கள் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அதற்கு பாஜகவினுடைய RSS ஒரு ஒட்டுக்குழுக்களாக இருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் ஒரு பிராமண கடப்பாறையாக மாறி தந்தை பெரியார் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மீதும் அவதூறு பரப்பி வருகின்ற சீமான் அவர்கள், இன்னொருவர் திராவிட அரசியலை பேசிக்கொண்டே பார்ப்பன ஆதரவை அல்லது திமுக எதிர்ப்பை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக அல்லது ஒரு நடிகராக செயல்பட்டு வருபவர் விஜய் அவர்கள். இந்த இருவரிடமும் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டும் சீமானுக்கு போடக்கூடிய ஓட்டும் பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டாகவே மாறும். நேரடியாக பாஜகவுக்கு போடவில்லை என்றாலும் அது கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூட்டாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் தான் அந்த வாக்குகள் போய் சேரும். ஆகவே 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமானது. பாரதிய ஜனதா கட்சி பல அஜெண்டாக்களை, பல செயல் திட்டங்களை, அவர்கள் பல கிளைகளை உருவாக்கி இங்கே நிறுவ முயற்சி செய்கிறார்கள். அதற்கு இவர்கள் சீமானும் விஜயும் அவர்கள் இன்றைக்கு வேலை பார்த்துக் கொண்டார்கள். திமுகவை தோற்கடிப்பதற்காக 2 கட்சி இருக்கிறது என்றால், கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் தான், இந்த 2 பேரும் தான். ஆக இவர்களிடம் மக்கள், இளைஞர்கள், பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்.